மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசி அமைப்பு, குரு பகவானின் நிலை, சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவானின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது தீரும், பணம் குவிய என்ன பண்ணணும், எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய தனுசு ராசிக்கு முயற்சி ஸ்தான அதிபதி சனி பகவானுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கின்றது. குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். இதனால் குரு பகவானின் பார்வை பலத்தால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சுகஸ்தான ராகு பகவானும் தொழில் ஸ்தான கேது பகவானும் தொழிலில் நல்ல மேன்மையை கொடுக்கப் போகிறார்கள். உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் நின்று உங்களுடைய தனுசு ராசியை பார்ப்பதால் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை தரப்போகின்றார். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிச்சிடும். சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். 6ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் தனஸ்தானத்தையும் தெளிவாக பார்வையிடுகின்றார். இதன் காரணமாக தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு கூடிவிடும். தொழில் உத்தியோகத்தில் வெற்றிகள் குவியும். தொழில் வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு உயரும். நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். திருமணமான தம்பதியர் இடையே நெருக்கம் கூடிவிடும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மாறி நன்மை தரும் ஆண்டாக இந்த 2024 அமையும். பண விஷயத்தில் இருந்து வந்த கெட்ட பெயர்களெல்லாம் நீங்கும். அரசு போட்டி தேர்வு எழுதியவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைத்தே தீரும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் வீண் விரய செலவுகளும் அதிகரிக்கும். விரய செலவுகளை சுப செலவுகளான சொத்து, நகை வாங்கவும், குடும்பத்திற்கு சுப நிகழ்வு நடத்தவும் பயன்படுத்தினால் சிறப்பான வெற்றிகள் தேடி வரும். சனி பகவானுடைய சஞ்சார பலன்கள். உங்களுடைய தனுசு ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திலும் ஆட்சி பெற்று ஆட்சி பலம் பெறுகின்றார். 3ஆம் பார்வையால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்றார். அதேபோன்று தன்னுடைய 7ஆம் பார்வையால் 9வது இடமான பாக்கியஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் 12ஆம் இடமான அயன சயன விரயஸ்தானத்தையும் சனி பகவான் தெளிவாக பார்க்கின்றார். இதன் காரணமாக பலவிதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது. விருப்பமும் கனவுகளும் நிறைவேறப் போகின்றது. குடும்ப உறவுகள் பற்றிய சிந்தனை அதிகரித்துவிடும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு ஆனந்தமாக இருப்பீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணவரவு இருக்கும். தடைபட்ட சொத்துக்கள் மீண்டும் வாடகை மற்றும் குத்தகை பணம் கிடைக்கும். சகோதர வழியில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஆதாயம் ஏற்படும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் என உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப இட மாற்றம் ஏற்படும். தகவல் தொடர்புகள் மூலமாக ஆதாயம் உண்டாகிவிடும். தொலைந்த கைமறதியாக வைத்த ஆவணங்கள், முக்கிய பொருட்கள் எல்லாம் கிடைத்துவிடும். சிலர் உயில் எழுதலாம் அல்லது குடும்பத்தில் பாக பிரிவினை நடக்கும். நீண்ட காலமாக தடைபட்ட அனைத்து மங்கள நிகழ்வுகளும் நடைபெறும். பாக்கிய பலன்களும் புண்ணிய பலமும் கூடிடும். குலதெய்வ, குடும்ப தெய்வ, முன்னோர்களின் நல் ஆசிகளும்
உங்களுக்கு கிடைத்துவிடும். நவ கிரகங்களில் நிழல் கிரகமான ராகு பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் சுகஸ்தானத்திலும் கேது பகவான் தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கின்றனர். இதனால் முறையான திட்டமிடுதல் நிரந்தர வெற்றியை கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகள் உங்களை தேடி வரும். வழக்குகள் ஒத்திப்போகும். எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடிவிடுவார்கள் அல்லது ஒதுங்கி போவார்கள். செய்யக்கூடிய தொழிலில் விருத்தியாகும். தொழில் நிமித்தமான வெளிநாட்டு பயணம் திருப்திகரமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றமும் ஏற்படும். சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சொந்த தொழில் துவங்கும் எண்ணம் தோன்றும். தொழில் கூட்டாளிகளிடம் நிலவிய கருத்து வேற்றுமை மறைந்து ஒற்றுமை ஏற்படும். புதிய வேற்று மத நண்பர்கள் நண்பிகள் கிடைப்பாங்க. குடும்பத்துடன் விருந்து உபசாரங்கள் கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். ஆடம்பர பொருள் சேரும். சொத்துக்கள் சேரும். மனக்கவலைகள் அகலும். உங்களுடைய ஆலோசனையை குடும்பத்தினர் ஏற்பாங்க. குடும்ப உறவுகளிடையே இணக்கமான சூழல் நிலவும். நிலுவையில் உள்ள வாடகை வருமானம் வரும். நோய் நொடிகள் நிவர்த்தியாகிவிடும். குழந்தை பாக்கியம் உண்டாகிவிடும். சுகமும் சந்தோஷமும் நிறைந்த ஆண்டாக இது நிச்சயம் இருக்கும். அதிர்ஷ்டம் அரவணைக்கும் வருடம் என்று கூட சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் பல்வேறு சுப பலன்கள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 முடிவதற்குள்ளார கிடைக்கப் போகின்றது. தொழிலில் உன்னத நிலையை அடைய முடியும். செல்வாக்கு, திறமை மற்றும் கௌரவத்தோடு செயல்பட்டு சிறப்பும் பெருமையும் அடைய முடியும். தொழில் போட்டிகள் நீங்கி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வீடு கட்ட தேவையான கடன் அல்லது புதிய தொழில் கடனெல்லாம் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களிடம் இருந்த வேற்றுமை மறைந்துவிடும். ஒரு சிலர் வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் செய்ய நேரிடும். வீண் அலைச்சல் விரயங்கள் எல்லாம் தொடரும். கொடுக்கல் வாங்கல்ல சற்று சிரமம் காண்பீங்க. விரயத்தை சுப விரயங்களாக மாற்றி நல்லதை நீங்கள் நடத்துவீங்க. மனைவி வழி சொத்தை உயில் மாற்றம் செய்வதில் மாமனாரிடம் இருந்த எதிர்ப்புகள் அகன்றுவிடும். அரசியல் பிரமுகர்களின் சொல்வாக்கு செல்வாக்கு ஓங்கிவிடும். ஒவ்வொரு சனிக்கிழமையும், அதாவது மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் இந்த 2024 சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வந்தால் பல வழிகளிலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இதுவரை சந்தித்த சோதனைகள் சாதனைகளாக மாறும் காலம் இது. நண்பர்களின் ஆதரவால் தடைப்பட்ட செயல்கள் நிறைவடையும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். வெளிநாட்டில் கல்வி வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சனி பகவான் வக்கர நிலையில் இந்த காலகட்டத்தில் இருப்பதால் நிம்மதியான தூக்கம் அப்படின்றது சற்று குறைவாகத்தான் இருக்கும். இழந்த பணத்தை திரும்ப பெறப்போறீங்க. அசையும் அசையா சொத்து வாங்குவது, விற்பது, பராமரிப்பது போன்ற காரியங்களில் எச்சரிக்கையாக செயல்படணும். பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். பங்கு சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் உண்டாகும். பெற்றவர்களால் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்கும் பெருமை வந்து சேரும் காலம் இது. அனைத்து பாதிப்புகளும் குறைந்து நன்மைகள் நடைபெறும் வருடம் என்று கூட சொல்லலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறிவிடும். தொழில் லாபம் அடையும். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள், புனித யாத்திரைகள் செல்ல முயற்சி செய்யுங்க. நன்மையில முடியும். பல காலமாக தீர்க்க முடியாத பூர்வீக சொத்து தொடர்பான வில்லங்கங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். மனவேதனை மற்றும் அவமானப்படுத்திய வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறுவீங்க. பழைய கடன்கள் எல்லாம் அடைபடும். திருமண முயற்சிகள் சாதகமாகிவிடும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வாருங்கள் எப்போதாவது. உங்களுடைய சுய ஜாதக தோஷத்தாலும் கோச்சார கிரகங்களாலும் தடைபட்டு போன திருமணங்கள் குருவருளாலும் பெரியோர்களின் நல்ல ஆசியாலும் இந்த 2024 இனிதே நடந்தேறும். குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா இயற்கையிலேயே அழகான உங்களை ராசிநாதனான குரு பகவான் பார்ப்பதால் மேலும் அழகு பெறுவீர்கள். உடல் தேஜஸ் பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தன வரவு மகிழ்ச்சி தரும். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க.
முழு தைரியத்தோடு வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. புதிய அணிகலன்கள், அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ திடீர் அதிர்ஷ்டமாக தாத்தா பாட்டி வீட்டுக்கு, அதாவது தாத்தா பாட்டி வீட்டு வகையில் இருக்கக்கூடிய சொத்து, பெரும் பணமெல்லாம் கிடைக்கும். லாட்டரி, பங்கு சந்தை, புதையல், உயில் மூலமும் ஆதாயம் கிடைக்கும் காலகட்டம் என்றே சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா முன்னோர்கள் செய்த தொழிலையே சீர்திருத்தி செய்யுங்க. தொழில் ஸ்தான கேது என்பதால் மிகப்பெரிய முதலீட்டில், மிக குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதித்து அதில் உள்ள தசாபுத்தி மற்றும் கோச்சார கிரகங்களின் சாதக பாதகம் அறிந்து தொழிலை நடத்தினா மிக சிறப்பாக இருக்கும். தசாபுத்தி சரியாக இல்லாத போது தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்கணும். அகலக்கால் வைப்பதையும் தவிர்த்து விடுவது சிறப்பாக இருக்கும். உங்களின் செயல்பாடுகள் வியக்கத்தக்க வகையில் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பல்வேறு அனுகூலமான பலன்கள் நடைபெறும். பணிகளை விரைவாகவும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, பணி இடமாற்றம், அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு உத்தியோகமும் கிடைக்கும். பொது நலனில், பொது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா கோச்சார குரு பகவான் அடுத்த ராகு கேது பெயர்ச்சி வரை சாதகமாக இருப்பதால் இக்கட்டான சூழ்நிலையில் உறுதியான முடிவெடுக்க உங்களால் முடியும். கட்சிக்காக உழைத்த உழைப்பு விருட்சமாக வளர்ந்து பலன் தரும் காலம் இது. உங்கள் பின்னால் ஒரு கூட்டமே திரண்டு வந்து நின்று உங்களுக்கு பக்க பலமாக நிச்சயம் இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். பல வகைகளிலும் நன்மை தரும் ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கின்றது. இதன் காரணமாக தன்னம்பிக்கை, துணிவு எல்லாம் அதிகரிச்சிட்டோம். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடம் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்துவிடும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை உணர்வாங்க. மகன் அல்லது மகளின் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி நடத்திடுவீங்க. மகனுக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்துடுவாங்க. வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. மூத்த சகோதரிகளிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். மனைவி வழி உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க. புதிய வாகனம் வாங்குவீங்க. நிலுவையில் இருந்து வந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கும். காதுகுத்து, கல்யாணம், சீமந்தம் என வீடே களை கட்டும். ஆன்மீகத்தில் விருப்பம் அதிகமாகிடும். இந்த காலகட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். நண்பர்கள், உறவினர்கள் சிலர் உங்களிடம் உதவி கேட்டு தொந்தரவு தருவாங்க. உணர்ச்சி வசப்படாமல் யோசித்து முடிவெடுக்க பாருங்க. ஒரு தொழிலில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். தேவைக்கு ஏற்ப முதலீடு செய்யுங்க. சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்றாற் போல கொள்முதல் செய்யுங்க. யாரிடமும் பெருசாக கோபத்தை காண்பிக்காதீங்க. உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. நினைத்த நேரத்தில் உங்களால் எதையும் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக செய்து கொள்ள முடியும். அப்படின்றதுனால எப்போவுமே கோபப்படாமல் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த 2024 மிக பெரும் ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையாக, மிக பெரும் ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாக அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. வெளிநாடு பயணத்திற்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான இடத்திலிருந்து வந்து சேரும். நினைத்த நேரத்தில் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னா அது இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கவனமாக செயல்பட்டால் கணிசமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் திறமைக்கு உரிய உயர்வுகள் நிச்சயம் உண்டு. எந்த சமயத்திலையும் அலட்சியமும் அவசரமும் கூடாது. மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வீண் ரோஷம் வேண்டாம். இப்போதைக்கு பொறுமையே எதிர்கால ஏற்றம். இல்லத்தில் நல்லவைக்கு குறைவே இருக்காது. அவை நல்லபடியாக நடக்க வேண்டுமென்றால் உங்களுடைய பேச்சுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப பிரச்சனையில், குறிப்பாக தம்பதியர் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனையில் 3ஆம் நபரை அனுமதிக்காதீங்க. அப்படி அனுமதித்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு மட்டுமல்ல, அடுத்த சில ஆண்டுகள்லையும் உங்களுக்கு அந்த பிரச்சனை
தீரவே தீராது. சுபகாரியங்களில் ஆடம்பரத்தை தவிர்த்திடுங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை பத்திரமாக வையுங்க. வாரிசுகளால் பெருமை சேரும். செய்யும் வர்த்தகம் வாணிபத்தில் முறையான உழைப்பு இருந்தால் நிலையான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அயல்நாட்டு வர்த்தகத்தில் சட்ட நடைமுறைகளில் அலட்சியம் காட்டாதீங்க. அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் அடக்கமாக செயல்படுவது நல்லது. பொது இடத்தில் வாக்குறுதிகள் தருவதற்கு முன்னாடி யோசியுங்க. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் தர வேண்டாம். படைப்பு சார்ந்த ரகசியங்களை ஜம்பத்துக்காக பகிர வேண்டாம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்றத மறுத்திட முடியாது. இரவில் வெளி இடங்களில் தங்குவதை முடிந்தவரை தவிர்க்க பாருங்க. வாகனத்தில் கவன சிதறல் இருக்கக்கூடாது. பிறர் தரும் உணவு பானம் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்க. உணவை முறைப்படுத்துங்க. அடிவயிறு, கழிவு உறுப்பு, முக உறுப்பு, இரத்தநாள உபாதைகள், அது மட்டுமல்லாமல் மூட்டு வலி, கை கால்களில் பிரச்சனை, கண் வலி, காது வலி இதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் பல தடைகள், தாமதங்கள், தொந்தரவுகள், எதிரிகளால் பிரச்சனை, பண வருவாயில் மிக மிக மோசமான பாதிப்பு, கடன் தொல்லைகள் என்று பல வகைகளிலையும் பிரச்சனை வரும்போது வெற்றிலை பாக்குடன் நாட்டு சர்க்கரை வைத்து ஒவ்வொரு மாதத்தின் முதல் வியாழக்கிழமையில் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ அல்லது தட்சிணாமூர்த்தியையோ வணங்கி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.